பா எவ்வளோ நைஸாக இருக்குது பாருங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் உங்களுக்கு தேவையான அளவு மாங்காயை எடுத்துக்கோங்க. மாங்காவோட எல்லா தோலையும் ரிமூவ் பண்ணிவிட்டு காய் சீவுறதுல நல்லா மாங்காயை இது போல் நைஸாக சீவிக்கோங்க. ஒரு வாணலில் எண்ணெயை ஊற்றி கடுகு உளுந்து போட்டு சீவி வச்சுருந்த மாங்காய் எல்லாத்தையும் போட்டு தாளிச்சுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. தனி மிளகாத்தூள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமும் நல்லா கிளறி விடுங்க. இன்ஸ்டண்ட்டாக நம்ம மாங்காய் அரேஞ்ச் பண்ணி போட்டதால் ஈரப்பதம் இருக்கும். அதனால் கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கடுகு, வெந்தயம், பெருங்காயம் இது மூணுத்தையும் நான் மிக்சியில் போட்டு அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். அதை தான் இப்போ நான் போட்டிருக்கேன். நல்லா கிளறி விடுங்க. நீங்களும் இது போல் போட்டுக்கலாம். பாருங்கள், ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளவு அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். பார்க்கும்போதே நாக்கில் எச்சி ஊறுது எனக்கு. இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணலாம் வாங்க. பாருங்க, நான் தயிர் சாதம் தான் எடுத்திருக்கேன். அதுக்கு இந்த மாங்காய் ஊறுகாய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த தயிர் சாதத்தில் கொஞ்சம் இந்த மாங்காய் ஊறுகாய் வச்சு அப்படி பிசைஞ்சு இப்படி சாப்பிடும்போது அப்பா சொர்க்கமே இந்த தயிர் சாதத்துலேயும் இந்த மாங்காய் ஊறுகாயில தாங்க இருக்குது. அவ்வளோ டேஸ்ட்டுங்க. எவ்வளோ நைஸாக இருக்குது பாருங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா சாப்பிட்லாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த வெயில் டைமில் இன்ஸ்டண்ட்டாக ஒரு மாங்காய் இருந்தால் கூட நீங்கள் வீட்டில் இதே போல் செய்து நீங்களும் எல்லா சாதத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.